இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஹிமியா சோம்குள்ள வந்து உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பிரகாசமாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கார்ன் ஸ்டிக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நீங்கள் நினைப்பீங்க குச்சியில் ஒரு காணையாக குத்தி குத்தி வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. இது ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக் இருக்குது. எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்னை வந்து நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டீமரில் கூட வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நான் இதை பாதியாக கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கூட பண்ணலாம். ஃபஸ்ட் நான் சின்னதாக பண்ண போகிறேன். ஸோ அதனால் பாதியை கட் பண்ணிட்டு ஒரு லைனை மட்டும் எடுத்துருங்க. காணை கையால் பிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்த லைனில் இந்த மாதிரி உடன் ஸ்குவீசர் அப்படி இல்லைன்னா டூத் பிக் இதில் ஏதாவது வந்து நல்லா குத்தி வச்சுருங்க. அந்த லைன் ஃபுல்லாக குத்திட்டு அடுத்து அந்த கோட்டில் கத்தி வச்சு இப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ நான் இன்னொன்று பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து நேராக இருக்கணும். அந்த லைன் கார்ன் லைன் வந்து நேராக இருந்தால் தான் ஃபுல்லாக வரும். கோணையாக இருந்தால் பாதி தான் வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் கோணையாக போயிட்டு அதனால் நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நேராக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மீதி இருக்கிற இடத்துல வச்சு திருப்பியும் சொருகிக்கலாம். இது நம்ம கையால் பண்ணாலே பெண்ட் பண்ணாலே வந்துடும். ஏன்னா எல்லாமே வெந்து தானே இருக்குது. ஸோ ஈஸியாக வந்துடும். நான் சும்மா கத்தியால் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாம் தேவையான அளவு உப்பு வந்து தூவி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இதில் வந்து நீங்கள் சாட் மசாலா பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் உப்பும் சில்லி பவுடரும் மட்டும்தான் போடுறேன். அப்புறம் இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க. அதை வந்து நம்ம அந்த மசாலாவை எல்லா பக்கம் படுற மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலா பட்டுருச்சு. இப்போ வந்து இதை ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஆயிலில் தான் மசாலாலாம் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அடிக்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து காடை முட்டையில் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு இப்போ கார்டு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ரொம்பலாம் அப்படி ப்ரௌன் கலராக ஆக தேவையில்லை. சும்மா கொஞ்சம் அந்த பக்கம் மசாலா மட்டும் அந்த மசாலா ஸ்மெல் போகிறது வரைக்கும் லைட்டாக அந்த எண்ணெயில் இது பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த கார்ன் ஸ்டிக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். நம்ம அதிலே வந்து கோட் பண்ணிட்டு கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா டிப் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா புகழும் பாய்.